துர்க்கை அம்மனுக்கு ஏன் எலுமிச்சை மாலை சாற்றுகிறார்கள்னு தெரியுமா? தேவி மகாத்மியம் மற்றும் தேவி பாகவத புராணத்துல சொல்லி இருக்கிறபடி துர்முகாசுரன் ஒரு அசுரன் இருந்தான். கடுந்தவம் காரணமாக அனைத்து வேதங்களையும் அவன் கைப்பற்றியதோடு தெய்வங்களுக்கு கொடுக்கும் ஆகூதிகள் அனைத்தும் தனக்கே வந்து சேரணுங்கிற வரத்தையும் பிரம்மன் கிட்ட இருந்து வாங்குறான். இதனால அவனுக்கு பலம் அதிகமாயிட்டே போகுது. உலகெங்கிலும் பஞ்சம் ஏற்படுது. 100 வருஷங்களுக்கு மேல் பஞ்சம் ஏற்பட உயிரினங்கள் எல்லாம் சாகுது. முனிவர்களோ குகைக்குள் போய் உட்கார்ந்து பார்வதி தேவியை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல தான் பார்வதி தாய் சாகம்பரி எனும் துர்கா தேவியாக ஆயிரக்கணக்கான கண்களுடன் காட்சி தந்தாங்க. பூமியின் நிலையை பார்த்து தாயின் ஒவ்வொரு கண்ணிலிருந்தும் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்து பூமியில் மழையாய் பொழிய அதை பார்த்த முனிவர்கள் குகைக்குள்ளிருந்து வெளியே வர தன் உடல் முழுவதும் மூலிகைகளுடனும் காய்கள் கனிகள் தானியங்கள் என்றும் சுமந்து வந்து அனைவருக்கும் கொடுத்து பஞ்சத்தை போக்குறாங்க சாகம்பரி தேவி. சாகம்பரி தேவி வேதங்களை மீட்டெடுக்கிறாங்க, யாக முறைகளை நெறிப்படுத்துறாங்க, உலக பஞ்சத்தை போக்கி செழுமையா வைக்கிறாங்க. உலகத்துக்கே உதவும் சாகம்பரி தேவியை பற்றி கேள்விப்பட்ட அசுரன் தேவியை கொல்ல வர்றான். அப்ப சாகம்பரியான துர்கா தேவி தன் உடலிலிருந்து 64,000 தேவர்கள் மற்றும் 10 சக்தி தேவதைகளை உருவாக்கி அசுரன் மீது ஏவுறாங்க. அசுரனுடன் 9 நாட்கள் போர் புரிந்து அவனை வதம் பண்றாங்க. அசுரன் இறந்த பிறகும் சாகம்பரி எனும் துர்கா தேவியின் ஆக்ரோஷம் தனியல. அவங்க உடலில் இருந்து வெளிவந்த தேவர்கள் மற்றும் சக்தி தேவிகள் மறுபடியும் அவர் உடலுக்குள் செல்ல செல்ல தேவியின் ஆவேசம் அடங்காமலே இருந்தது. அப்பதான் தேவிக்கு எலுமிச்சையால் கோர்த்த மாலையை அணிவிக்க தேவியின் வேகம் தனியுது. துர்கா தேவியின் மூர்க்கம் படிப்படியா குறைஞ்சு சாதாரண நிலைக்கு வராங்க. எலுமிச்சம் பழத்துக்கு எதிர்மறையை நேர்மறையாக்கும் ஆற்றல் இருக்கு. உடற்சூட்டை தணிக்கும் இந்த பழம் ஆக்ரோஷமாய் இருந்த துர்கையின் ஆவேசத்தை தணிச்சது. அதனாலதான் காளி தேவி, சண்டி தேவி போன்ற உக்கிரமான தெய்வங்களின் உக்கிரத்தை தணித்து சாந்தப்படுத்த குளுமையை தரும் எலுமிச்சையை சமர்ப்பிக்கிறாங்க. இதனால் தெய்வங்களின் உக்கிரம் தணிந்து சாந்தி அடையும் என்பது நம்பிக்கை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வெற்றி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.